கேட்கும் நேரம் இது. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இப்போ நம்பியோம் நியூ இயர் பிறந்தாச்சு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்குதியா? இந்த வருஷம் எல்லோரும் நல்லது அமையட்டும். 2-3 நாளாக இந்த வாரமாக நாங்கள் வீடியோ போடலை. அதுக்கு இன்னைக்கு அந்த நமக்கு கொஸ்டின் ஆன்சர் தான். அது இப்போ அவன் படிப்பான், ஆன்சர் அவனே சொல்லுவான். அப்போ கடைசி ஒரு வீடியோவில் நாங்கள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தோம். அவங்களுக்கு ஏதாவது புதிய கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ நீங்கள் போட்டிருந்தே கிட்டத்தட்ட 2 வாரம் தாண்டியாச்சு, நாங்கள் இன்னும் போடல. சரி, ஆன்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அவங்க கொஸ்டின் எல்லாம் வாசித்தோம். அப்போ நெட்டு பயங்கர ஸ்லோவா இருக்கு. சரி தொடங்குவோமா? அப்ப தொடங்குவோம். திரும்ப நெட்டு ஸ்லோவா தான் இருக்கு. இல்ல தொடங்கின பாடில்ல. இப்போ நான் என்ன தெரியாது, என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனி அதர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருந்து அஜய் AJ 687 சகுந்தலாக்கா, நான் உங்க வீட்டு பக்கம் தான் மேலே வைக்க விநாயகர் ஸ்ட்ரீட், ஆத்துல வெள்ளம் போகுதா? முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. வாட் a beautiful question. சொல்லுங்க. ஆத்திர வெள்ளம் போகுதா? மக உண்மையாக தானே நினைப்பாங்க. இல்லை, நான் வீடு மாறியே 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் இது தெரியாம நான் மேலே விடு கீழே விடுன்னு நீ சுத்திட்டு நடக்க தெரியல. மக வெள்ளம் போதான்னு தெரியல. நேற்று நாயில சோறக்கு போகும்போது போச்சுன்னு நினைக்கிறேன். போச்சு. எங்க வீட்டு போற தண்ணி தானே அங்க. அது எந்த டேம்ல இருந்து வருது நமக்கு? பேச்சுப்பாறை டேம்ல 2 பிரியும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பகுதி போகும், கண்டிப்பா போவோம். தண்ணி போகுது. ஓகே, அஜய் AJ 687 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு? அவரே தான் கேட்டிருக்காரு திரும்ப. எனக்கு ஃபேவரட்டான டீச்சர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மண்ணிகரையில் எனக்கு 11th 12th கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க ஒரு மேம். ஐயோ, இப்போ யாரு மறந்து கேட்டியா? மேம்னு வார்மை இருக்கா? அதே வெளியே வட்ட பேர் இருக்கா? பியூட்டிஃபுல் காமெடி. அடுத்து செல்வன் 5ஆம் கிளாஸ்ல அருள் வாத்தியார். நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது மக்கா, ஏன்னா நிறைய கான்டாக்ட் இருக்கு. இப்போ ஒருத்தரை சொல்லியாச்சுன்னா அடுத்து கான்டாக்ட் பண்ணி மக்கா அப்ப என்ன பிடிக்காத தம்பி அப்படின்னு கேட்டு போடுவோம். எல்லா டீச்சரும் என்ன நல்ல. ஏன்னா டாலி மேம் பிடிக்கும். டாலி மேம், சுவாலஜி மேம், டாலி மேம். இப்போ மல்லிகரை ஹெட் மாஸ்டர். ஓகே, உனக்கு? எனக்கு ஏஞ்சல் டீச்சர் நல்லா பிடிச்சது. கொட்டுக்கு நான் சொல்லியாச்சு மக்கா. அப்படியே உனக்கு ஏஞ்சல் டீச்சர், சயின்ஸ் டீச்சர். சயின்ஸ் டீச்சர். எந்த ஸ்கூல்ல? முளமோடு. ஓகே மகா, உனக்கு? ஏன்னா மயிலாடு ஸ்கூல்ல நிர்மலா டீச்சர். ஒரு வாத்தியார் பேரும் தெரியல எனக்கு. நான் 9th 10th படிக்கும் போது எங்களுக்கு பிரபா மிஸ் அப்படின்னு ஒரு மிஸ், மேக்ஸ் டீச்சர். அதே வேற லெவல். பெர்ஷியா 9543 கிறிஸ்குட்டி அண்ணனை தூக்குன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அண்ணா. அது அண்ணன் நம்ம இந்த வீடியோல இல்ல, இன்னொரு வீடியோல சொல்லியும் அது அவன் மக்கா நீ நமக்கு அந்த ஒரு இது நம்ம சரி கேளுங்க, நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். அது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 கண்டென்ட் ரெடி ஆயிருந்தேன் எங்கள்கிட்ட. எல்லாருமே சேர்த்து 3 கண்டென்ட், அடிப்பொலி கண்டென்ட், இந்த கடு ஒளிஞ்சு போடிய கண்டென்ட், திரும்ப மலையில நனைய கண்டென்ட், அப்படி ஒரு 3 கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். சரி, அந்த வீடியோ எல்லாம் வேற லெவலில் வெற்றிகரமா இந்த ஆண்ட்ராய்டு அவனை வீட்டில் வச்சு தான் எடுத்தோம். சரி, நல்லா மொபைல்ல ஏத்தோக்கி என்னன்னா எல்லா தடவையும் நாங்க கேமரால இருந்து கார்டு இருக்குல்ல, SD கார்டை கலத்திட்டு ஹார்ட் ரீடர்ல போட்டாக்கும் சிஸ்டத்துல ஏத்திட்டு போய் வீட்டுல கொண்டு போய் ஏத்தி ஆயிடுச்சு. என்னன்னா ஃபார்மேட் காட்டிட்டு இருந்து அது மெமரி கார்டு ஃபார்மேட் காட்டி நான் ஒன்று மார்சல் நமக்கு இப்படி கேக்குது. அவன் 2-3 வாட்டி கலத்திட்டு போட்டு வரை கிளியர் ஆகணும். எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு பிடியும் இல்லை. அவன் சொன்னா சரி நான் கேமராயை கொண்டு வரேன், கேமரால போட்டு நம்ம ஏத்து பார்ப்போம். கேமராயை கொண்டு வந்தா கேமராலையும் ஃபார்மேட் காட்டிட்டு இருந்தோம். ஒரு பிடியும் இல்லை எங்களை அந்த வாரம், ஒரு வீடியோயும் இல்லை. எங்களுக்கு வாழ்க்கை வரது அவன் எப்படியாவது அதை எடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். யூடியூப்ல வீடியோ எல்லாம் பார்த்து அதுல அந்த என்ன ஸ்ப்ரே அடிச்சோம். ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி சூடெல்லாம் எல்லாம் 3 வீடியோவே நம்ம 3 வாரமா எடுத்தோம். ஒற்றல் கொடுத்து எல்லாம் பண்ணி அடுத்த வாரம் சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இந்த வீடியோ திரும்ப எடுக்கலாம். அந்த வாரம் நாங்க வீடியோ போடல, அடுத்த வாரம் பெய்யாச்சு. எங்களை அதே 3 வீடியோ எடுத்தோம். 3 வீடியோ அந்த டைம் தான் கிறிஸ்குட்டி வந்தானே. அவ என்னன்னா 3வது வாரம் எப்படி எல்லாமோ அண்ணா அடி ஒவ்வொரு வாரம் பட்ட 2 அடி நீ சுத்தனமா பட்டாச்சு இல்ல கடுப்புனே. இந்த வாரம் இதை விட்டா சரியாவாதுன்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் வீட்டுல வச்சு அந்த வீடியோ எடுத்து முடிச்சது ஒரு கிறிஸ்குட்டி விழிச்சேன்னா நான் இப்படி அங்க வந்துட்டு இருக்கேன், நம்ம வீடியோ எடுக்கலாம்னா அவனும் வந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து 2 கண்டென்ட் எடுத்தோம். மொத்தம் 5 வீடியோ எடுத்தோம். 5 வீடியோ அதே போல எடுத்து ஹார்ட் ரீடர்ல கனெக்ட் பண்ணி மொபைல்ல ஏத்தி ஃபார்மேட். சம்பவம் என்னன்னா, நாங்க வீடியோ எடுத்துட்டு வார வழியில கிறிஸ்குட்டிய மொபைல்ல ஏத்திட்டே வந்தோம்.
பைக்ல அந்த இது ஆடி 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 வீடியோ ஃபுல்லா இளங்க யாரும் இல்ல ஆ. திரும்ப எடுத்துட்டு அதே போல ஃபார்மேட் காட்டு. அதே போல இவனை வீட்டில் வச்சு தான் நான் ஏற்றிட்டு இருக்கேன் ஃபார்மேட் காட்டு எங்களுக்கு கூம்பிடுச்சு. ஏன்னா அவன் எங்கேயோ போகணும், அர்ஜென்ட்டாட்டு போகணும், வேற டைமும் இல்லை. இப்படி ஆயிடுச்சு நீ கிறிஸ்கூட்டியும் வாழ்க்கை வரது என்னன்னா இப்படி கேட்குது அப்படின்னு. எங்களுக்கு மொத்தம் 5 வீடியோ அதில் இருக்கு. வேற வழி இல்லாம சரி வாருங்க ஒன்று வேற வீடியோ எப்படியா அந்த வார்த்தைக்கு. ஏன்னா 2 வாரமா வீடியோ போடலமாக்கா, ஒரு வீடியோ எப்படியாவது போட்டுறணுமேனு சொல்லிட்டு எல்லாருமே மூட் அவுட்டு. ஒவ்வொருத்த மனசுல அந்த பக்கத்துல இருக்கேன், கிறிஸ்கூட்டி ஒவ்வொன்றும் அங்கங்க கடந்துட்டு அப்படி இருக்கு. சத்தன கையில வெத்தலை கொடுத்தது போல வாழ்க்கை வரது. கடைசியில் நான் சொன்ன மக்கள் ஏதாவது ஒன்று எடுப்போம், குடும்ப சுச்சுவேஷன் ஃபேமிலிஸா இதுல எனக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு அப்ப என்ன நடக்கும்? உடனே கேஜிஎஃப் படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு, என்ன பண்ண என்ன போறாங்க அடுத்து என்ன பண்ண போறவங்க ஹீரோன்னு சொல்லி நம்மளாக்கி எங்களுக்கு ஓரமது என்னன்னா ஆளு நுறைய இருக்கு. சரி அப்போ 2 மாமனார் 2 மருமவா 2 மோய் அந்த கேரக்டர்ல கொண்டு வந்தோமா. வேற வழி இல்லாத கிறிஸ்கூட்டி ஒரு ஃப்ளோல அடிச்சு தூக்கி அது சும்மா தூக்குறது மக்கள். அந்த வீடியோ வேற லெவல்ல போச்சு. அவன் தூக்குனதோட வீடியோ வேற லெவல்ல தூக்குச்சு. அந்த நம்ம போட்ட அந்த 5 வீடியோ எடுத்த 5 வீடியோட இந்த வீடியோ நல்லா இந்த வீடியோ நல்லா போச்சு. சும்மா எடுத்த வீடியோ நல்லா போச்சு. அந்த வீடியோக்கு நாங்க அடுத்து திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொல்லி கேரளத்துல போய் திருவனந்தபுரத்துல போய் ஒரு கொஞ்சம் ரூபா கேட்ட கொடுத்து ரிக்கவரி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த வீடியோ போட்ட பெரிய அளவு போகல. ஆனா இந்த வீடியோ திஸ் நேம் இஸ் ஜான் சீனா அவன் பாவம் அடுத்து வரவும் இல்லை. என்ன ஆச்சு ஓகே, கூடிய சீக்கிரம் வருவேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டவிய உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. மகா சுருக்கியாக்குன்னு சொல்லி இருக்கு 3 கதை எல்லாம் செத்து போய் நீர் வரலாம் அந்த டைம். ஓகே, இவர் ஃபாரின்ல இருந்தாரு. எஸ்ஆர் லைஃப் ஸ்டைல் U2G வெகுலங்கள் எஸ் ப்ரோ, நீங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆனாலும் இப்படி சேர்ந்து வீடியோஸ் போடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பா. எங்க சந்தோஷத்துக்காக அப்புறம் வீக்லி 2 வீடியோஸ் ஆவது போட ட்ரை பண்ணுங்க ப்ரோ. உங்க வீடியோ பார்க்கும்போது எல்லாம் மைண்ட் கொஞ்சம் முடிஞ்சாலும் உங்களுக்கு முடிஞ்சாலும் உங்களை விட மாட்டோம். வந்தாது தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்துருவோம். ஜாலியா இருக்கு இல்லையா? டெஃபினெட்லி லெவல் நான் போடும். ஏன்னா வீடியோ போடுவோமாக்கா என்ன கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஃபேமிலி ஆயாச்சுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி யாத்திரைகள் எல்லாம் இருக்கீங்களா. எங்க ஃபேமிலி ஆகி நிறைய நாள் ஆச்சு, இப்படி வரலாம் ஒண்ணா. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு நாங்க அதே மாதிரி ரெகுலரா வரோம். நாங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் தெரியுமா, ஒரு வாட்டி எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு நாங்க அதை யூஸ் பண்ணல, இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. அதனால எப்படியாவது வீடியோ பல்லு தேய்ச்சாத குளிச்சாத வீடியோ உங்களுக்கு வீடியோ வரும் எதிர்பாருங்க. ஓகே, அடுத்து வினிஷார் 9364, உங்க டீமுக்கு எதுவரை அவார்ட்ஸ் கிட்டிருக்கா? ஏதாவது அவார்ட்ஸ் கிட்டிருக்கா? அவார்டு நமக்கு அந்த சின்ன சின்னதாட்டு சைலேந்திர பாபு சார் அவரே கையால ஒரு அவார்டு கிடைச்சு சிவா ஹாஸ்பிட்டல். அடுத்து கேப் கொமரின் அது முன்னாடி கிடைச்சிருக்கு. வேற இப்போ ரீசெண்டா இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து முன்னாடி இந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்ப அது இப்ப எங்களுக்கு வீடியோ வந்து நல்லா போடணும். வீடியோ போடணும், சிரிச்சணும், அவ்வளவுதான். என்னன்னா இப்ப நாங்க எல்லா வீடியோமே அதுல ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணணும். ஆமா கொஞ்சம் ஒரே சந்தோஷப்படுத்தலாம். இது வேலை அவ்வளவுதான். ஆமா எங்களுக்கு அவார்டு தேவை கிடையாது, வயிற்று குழப்பம் நடத்தணும். ஒரே ரிலேட்டடாட்டு வந்துட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்னு ஸ்கூல்ல இறங்கி இருக்கோம். இப்ப 2 வாரம் மாட்டு அப்படி இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல, வேற கண்டென்ட் ஓபனா சொல்லாதே. ஓபனா சொல்லாதீங்க. பிரஸ்ல இருக்காங்க. தெரியட்டு, நம்ம மக்களுக்கு தெரியட்டு, நம்ம என்ன அவிய வேறயா. மக்களை டெய்லி வீடியோ ஒண்ணு எதிர்பார்க்காதீங்க, வாரத்துக்கு ஒண்ணு கண்டிப்பா வரும். அதுக்கு நாங்க உரப்பு. ஓகே, அடுத்து ஜலீல் முர்ஷித் யாரோ கேட்டிருக்காங்க, உங்க ஃபேமிலியில எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களாப்பா? பண்ணிதானே ஆகணும். மக நீ இப்படி சொல்ல, நான் மொபைலை எடுத்துட்டு இருந்தாலே என் அம்மா வந்து வீடியோ காட்டி தான். நான் கேமரால இருந்து மொபைலுக்கே ஏத்திருக்க மாட்டேன். வீடியோ காட்டலன்னு வீடியோ எடுக்க போனேன். வீடியோ காட்டணும் எங்க விட்டு காட்ட வீடியோ கேமரா இந்த இடக்கு யார் ஏதோ சொல்ல மாட்டேன். எங்க ஒப்பச்சி ராத்திரி 2 மணி இருக்கும் ஃபோன் பண்ணி, அவர் ஏதோ வீடியோ பாக்காரங்க கூட எனக்கு பேச்ச பேச கிடையாது. அது கமெண்ட்ல உங்களை திட்டி இருக்கு. உண்மை 2 மணி 2 வாரம் ஆச்சு, நான் சொல்ல மறந்தவங்க. நான் சொன்ன மணி 2 மணி கடந்து உறங்க எடுத்து போன வச்சேன். அதனால நம்ம வீட்டுல எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாரும் நேத்திக்கு ஒரு விஷயம், நாங்க நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்து ஏன்னா அம்மா அதை பார்த்துட்டு இல்லை, 7 மணி அப்புறம் தான் பார்த்துட்டு இருக்காவ. நான் கீழே மாடியிலேருந்து இறங்கி வரேன், பார்த்துட்டு ஒரே சிரி. ஸ்டார்டிங்ல என்னன்னா ஜனங்க இந்த சம்மந்தம் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி வீடியோ இதை பற்றி அது இதாயிருக்கு. அப்பா அவியலுக்கு இது இப்ப இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஆண்டவர் அவன் டிஜே. எங்க வீட்டுல என்னன்னா எங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆனோன்னு ஆட போவில்லையா, இல்ல அவியலுக்கு ஃபுல்லா சப்போர்ட். போயிட்டு போ சீக்கிரம் போ, இன்னும் கூப்பிட இல்லையா கூட்டுக்காரனும் இப்படிதான் கேட்பாவா. அவியலுக்கு என்னன்னா காமெடியா பண்ணிட்டு இருக்கேமா, இப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கும்ல, அதே ஒரு தனி ஃபேமிலி சைடு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் இல்ல.
இப்ப செல்லண்ணனே வேணாம் எடுத்துக்கிட்டோம். செல்லண்ணன் தனி மரியாதை. ஆமா ராஜ மரியாதை வீடியோ வேலை வேற கிடையாது. ஆமா ஆமா எக்ஸ்ட்ரா வீடியோ வச்சு நிறைய வேலை அவருக்கு கண்டாக்குதாண்டி. ஆமா வேலையை கொடுங்க. இன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு, இவ்வளவு நாள் கண்ட்ராக்ட் விழிச்சிட்டு இருந்த ஆளு எல்லாம் செல்வன் சார் சார் நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய இது. வீடியோ போட்டனால செல்வன் சார். ஓகே, அடுத்து தமிழன் K7H. ப்ரோ உங்க ஸ்கூல் லவ் பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் லவ்வா? அது செல்ல விருப்பம் இருக்கா? இருக்காது. வேண்டாம். ஸ்கூல் லவ்னா கல்யாணம் ஆக போகுது இல்லைன்னா சொல்லிருப்பேன். சரிதான். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் சொல்லுவேன். முடிஞ்ச பிறகு அவள்கிட்ட ஸ்கூல்ல எல்லாருக்குமே லவ் இருக்கும் மக்கா. ஜஸ்ட் அது ஒரு என்ன Stage, அந்த ஒரு stage. பசுமையான நினைவு. அது மறக்க முடியாது. அதோட கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அது சொன்னா இல்லையாடே? அது அவனுக்கு போட்டு கூட படிச்ச பிள்ளைகளுக்கு பிள்ளை ஆமா. பிறந்தாச்சு. அதே நேத்தே கூட கண்டேன் மயிலேட் ஸ்கூல்ல. ஏன் இப்ப போற அது ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ப்ரோக்ராம். அது எப்படிமா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படி சரி. அடுத்து கென்ஷா வாட்ஸ் த ரியல் நேம் ஆஃப் ஆல் ஆஃப் யூ? ரியல் நேம். ரியல் நேம் ரியல் நேம் சுபாஷ் கண்ணன். சுபாஷ் கண்ணன் வீட்டு பேரு சேத்து சுபாஷ். ஓகே. அஜித் டி அஜித். அப்பா பேரு டென்னிஸ் டே அஜித். செல்வன். இன்சியல் டி செல்வன். டி செல்வன். ஆர் மார்ஷல். ஆனா எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்க பேர் மலர். மலரா மலரே மார்சல் மலர். மலரா அதுக்கு தான் நான் மலர்னு வச்சிருக்கேன் இன்ஸ்டால. மலர் யார்ல ஏன்னா அப்பா வச்சது அவருக்கு இஷ்டப்பட்டது. சிலப்ப லைனா இருக்கும். குழந்தை பிறந்த இன்னொரு கலத்தி அவரு பிடிச்சு எனக்கு ஒண்ணு சொல்லட்டா. எனக்கு இப்ப அந்த பேர் நல்லா பிடிக்கும். பொம்பளை பேர் வச்சிருக்காரு. எனக்கு அந்த பேர் இப்ப நல்லா பிடிக்கும். அதுக்கு வேண்டிதான் நான் இன்ஸ்டால வச்சேன். அது எல்லாரும் பையலுக்கு ஒரு இது இருக்கு தெரியுமா? எனக்கு அப்படிதான்டா எங்க அப்பா தான் என்ன வட்ட பேர் போட்டது. என்ன அது பேர் சொல்ல நல்லா இருக்கனால அப்படி. சரி வெள்ளப்புட்டா. இல்ல என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா கேட்டது. பண்டாவன் நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருப்பான் கட்டியா. இப்படி ஒல்லியா நல்ல வெள்ளையா இருப்பான்னு. ஏன்னா இப்ப பேரு எல்லாம் கெசட்ல எல்லாம் கொடுத்து மாத்தி வச்சு மார்ஷல் தான் இப்ப. ஆனா பிரேமம் படம் இறங்குனதோட எனக்கு நல்ல சங்கடம் ஆச்சு. மலர் இருந்திருக்காங்க. ஓகே போட்டு மலர்லாம் அடுத்து ஜெயசெல். ஜெய் ஜெகதீஷ். உங்க நேம்? எஸ் ஆண்டனி காட்வின். ட்ரிபிள் ஸ்டார். அடுத்து ஓகே ரவீனா 3692. எனக்கு கேள்வி என்னன்னா, அன்னைக்கு குடில் கட்டும் போது கரியப்பிள்ளை பறிச்சிங்க இல்ல, அது திழுத்தா? மகாத அறுப்பு கிடைச்சு. அது அறுப்பு கிடைச்சு. அப்படி அறுப்பா கிட்டுச்சு. கருவேப்பிலை மூலம் ஃபுல்லா மொட்டை அடிச்சது எங்க தங்கம்ம. தெரியல நான் கவனிக்கல. திலக்குதான். ஆமா கவனிக்கல மகா. அது என்னன்னு பாக்கணும். பாத்துட்டு அடுத்த வீடியோ பாக்கல மகா கவனிக்கல. ஓகே. திழுத்து காணும். நிலா K4G. வெகலங்கள் மீனிங் என்ன ப்ரோ சொல்லுங்க. வெகலங்கள் மீனிங்னா என்ன? அலம்பு. அலங்கு. நம்ம அலம்புன்னு சொல்லுவோம் நமக்கு. அதான் வெகலாம்னு நாங்க சொல்லுவோம். ஃபெபியா கேத்ரின். நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங் வச்சு யாராச்சும் உங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்களான்னா, இல்லாட்டி உங்க ஸ்லாங்ல பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? எல்லாருக்கும் உங்களுக்கு நடந்ததே ஏதாச்சும் இன்சிடென்ட்டா ஷார்ட்டா சொல்லுங்க. ரெண்டு வந்துருக்கு. எனக்கு நடந்திருக்கு. ஸ்டார்டிங் நான் தொடங்கணும் தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைமே எங்க அக்கா வந்து ஆசிரியர் ஹாஸ்பிட்டல்ல பிரசவத்துக்கு அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ நான் ஜூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டெரிக் ஜங்ஷனுக்கு வந்தேன். ஜங்ஷனில் இருந்து திரும்ப நான் ஆசாரிபாளையம் போகிற வரைக்கும் ஒரு 2-3 பையன் மாதிரி பைக்கில் வந்து பின்னாடி மார்த்தாண்டம் போயிடுவேன் கிளங்கணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை உடைக்கிறியாங்க. நடந்திருக்கு. நானும் கண்டுக்கல, அந்த டைம் கண்டுக்கல. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து இப்போ நம்ம ஸ்லாங் எல்லாருமே ஓரளவு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்துச்சு, இப்போ எனக்கு பெருசாக இல்லை. ஆமா நான் ஸ்டார்டிங்ல தொடங்கும்போது அப்படிதான். ஏன் வாலே போலேன்னு ஒரு மாதிரி நம்ம டயலாக். ஆமா நம்மள காணும்போதே அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவியல தெரியாது. அவியல இப்படிதான் பேசணும். என்ன ஜென்மங்களை ஒரு பிடி செல்வனா ஒரு வீடியோல இழுத்து நம்ம வீடியோல பேச மாதிரி அவனால பேச முடியாது. ஆமா அப்படி மக்களே நம்ம என்ன அப்படி பேசிக்கிறோம். நாங்க அப்படி பேசவே மாட்டோம். நம்ம நார்மலா தான் பேசுவோம். அவனும் அதை கிண்டல் பண்ணி மக்களே என்ன வாலே போலேன்னு அவனும் அதை தான் செய்யானோ அவனோட ஒரு பிடி. நமக்கு வீடியோ வாரது முன்ன கேரளால பார்த்தா சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்காரன்னு. தமிழ்நாட்டுல இந்த பக்கம் திருநெல்வேலி எல்லாம் போயாச்சுன்னா கேரளாக்காரன்னு சொல்லுவாங்க. அது நம்ம மாவட்டத்தில் நிறைய பேர் அப்படிதான் பேசணும். ஏன்னா தண்ணின்னு சொல்ல மாட்டோம், வெள்ளம்னு சொல்லுவோம். அப்படி நிறைய நம்ம வீடியோல அந்த முறை கேட்கல. இப்போ அவன் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சு கன்னியாகுமரியில. இப்போ என்னன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஆகாத. எல்லாரும் பார்த்து சரி பையன் நம்ம பையன் நல்ல காமெடி பண்ணணும், அது நம்ம ஸ்லாங் வச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லியது அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ஏற்றுக்கொள்ளல. அது நம்ம பையன் ஒன்று செய்ய முடியாது. போன வாரம் எங்களை இன்டர்வியூ எடுக்க ஒரு பையன் வந்திருந்தான். அவன் வந்து கன்னியாகுமரி ஸ்லாங் ஆர் சென்னை ஸ்லாங்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தான். அதில் வந்துட்டு மோஸ்ட்லி
வந்துட்டு கிழங்கு பாஷை கிழங்கு பயிலுவ நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படி பேச மாட்டோம், மார்த்தாண்டம் பயிலுவ தான் இப்படி பேசுவேன். எனக்கு என்ன விஷயம் கேட்கணும்னா, உங்களுக்கு வந்து உங்க பாஷை ரொம்ப ஸ்டைலா உங்களுக்கு பிடிச்சிருந்து, நாங்க அதை தப்பாவே சொல்லல, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்ல, வெளியில இருந்து பாக்கவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்ப நம்ம டக்கு நீயோ நானா சென்னை போனோம்னா, சென்னையில ஒரு ஆள் பேசும்போது நமக்கு நம்ம ஸ்லாங் வராது, நம்ம அவங்களோடய நமக்கு அந்த ஒரு இது உண்டு, புரியுதா? இவனும் அதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா. ஆமா, விஷயம் என்னன்னா சென்னை ஸ்லாங் வச்சு படம் எடுக்காவ, சென்னை பாஷை வட சென்னை எல்லாம் எடுத்திருந்தாவ. ஆனா அது வந்து நம்ம சென்னை ஸ்லாங் தான் காமனா சொல்லுவோமே தவிர அது வட சென்னை ஸ்லாங் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது வந்து குமரி ஸ்லாங். கன்னியாகுமரி உள்ளதான் எங்க மாவட்டம், எங்க இடம் இருக்கு, அதனால நாங்க ஒருத்தன் சொல்லி இது கன்னியாகுமரி ஸ்லாங் கிடையாது, இது மார்த்தாண்டம் கரிங்கல். கன்னியாகுமரி இந்த மார்த்தாண்டம் கரிங்கல் எங்கலே இருக்கு? கமெண்ட்ல ஒரு அண்ணன் சூப்பரா கேட்டிருந்தேன், மார்த்தாண்டம் எங்க கென்யாலயாப்பா இருக்குன்னு. யாருல நீங்க அது கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அந்த ஒரு இது. நான் என்ன சொல்லேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பாஷையும் இதே போல வீடியோ பண்ணி மக்களுக்கு பிடிக்க மாதிரி பண்ணுங்க. நாங்க எந்த இதுவுமே சொல்ல மாட்டோம். அதுவும் கன்னியாகுமரி ஸ்லாங் தான், இதுவும் கன்னியாகுமரி ஸ்லாங். கிலோமீட்டர் தள்ளும் போதே ஒரு பாஷையில் மாற்றம். நீங்க என்ன சொல்லுவீங்க? நேத்தைக்கு சொல்லும்போது நாங்க முந்தா நாள் இல்ல நாகர்கோவில் சைடு போறோம், மத்த நாள் நம்ம என்ன சொல்லுவோம்? மத்த நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க? மச்சான். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு போயிருவோம். இதுல என்ன குறைச்சல் என்ன இருக்கு? அது மாதிரி சாயங்காலம் வயிட்டு நாங்க அந்திக்குன்னு சொல்லுவோம். நாங்க அந்தி உள்ள அப்படி பேசுவோம். ஒவ்வொரு ஏரியா நம்ம கன்னியாகுமரியில இதுலயே 4 வெரைட்டி இருக்கு, 4 கிட்ட இருக்கு. ஸ்லாங் எல்லாம் நம்ம கிட்டே போக முடியாது. வட்டார வழக்கு அது முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்னியாகுமரியில் வந்து எல்லோரும் பொதுவாக சொல்லிடுவாங்க இது வந்து கன்னியாகுமரி ஸ்லாங் அப்படின்னு. கன்னியாகுமரியில் 66 ஸ்லாங் இருக்குது, 66 டயலக்ட்ஸ் இருக்குது கன்னியாகுமரியில் மட்டும். கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா ஒரு நீல வாக்கில் சிங்கப்பூர் மாதிரியான ஒரு பிரதேச அமைப்பு கொண்டது. காவல் கிணறுலேருந்து உங்களுக்கு களியக்காவலை வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். இடையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்லாங் வந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமே வேறு மாதிரி ஸ்லாங் இருக்கும். மார்த்தாண்டத்தில் பேசுகிறது தக்கலையில் உள்ளவங்களுக்கு சில வார்த்தைகள் புரியாது, தக்கலையில் பேசுகிறது நாகர்கோயிலில் உள்ளவங்களுக்கு புரியாது. கோஸ்டல் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வகையான டைலக்ட்ஸ் இருக்குது. ஓகே, நாங்க இத பத்தி பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசுவோம். ஆமா, இப்படி எல்லாம் கேட்காதீங்க, அது வேண்டாம். சரி, சங்கடமா இருக்கு. ஃபெபியா கேத்ரின் கொட்டு அண்ணாக்கு மேரேஜ் அப்போ 2 வருஷம் மகா 2 வருஷம் ஆளுண்டு ஆளு உண்டு. வேலை பாக்க மற்ற லவ் உண்டு சொன்னியா? தொடுவட்டியில வேலை பாக்க அது சொல்ல மாட்டேன். யாருக்கண்ணா இல்ல, ஆளு உண்டு அவனும் உண்டு. அது கல்யாணம் 2 வருஷத்தையே போறோம். ஓகே, ஷிபினா அபி எமோஷனலா ஒரு வீடியோ பண்ணுங்க, எல்லாரும் அழணும். அழுத இல்ல நம்ம செத்த வீடு ஆனா செத்த வீடு பாக்க இல்லையா? என்ன ஆளுக்கு அத பாத்துட்டு ஆனா பண்ணாதீங்க, உண்மையிலேயே கண்ணு கரைச்சி வந்து அந்த வீடியோ திரும்ப பார்க்க முடியல. 16 அடியந்திரத்தை எடுக்கலாம் தான் இருந்தோம். கமெண்ட்ல நிறைய ஆனா இப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சின்ன நேரம் எடுக்கல, ஆனா எடுத்த வேற லெவல்ல அது நம்ம சும்மா பண்ணோம். நீ அந்த வீடியோ பார்த்தா உண்மையா அந்த வைப்புக்குள்ள போயிரும். உண்மையா எவனோ செத்து கிடைக்க அது உண்மையா தலைவனியா பேசிட்டு. ஓகே, ஓட்டேரியனரி ப்ரோ, நீங்க எல்லாரும் என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ? சொல்லிருந்தேன். இத சொல்லியாச்சு மக்கா. நாங்க பிரியா ரதீஷ் 3612 சுபாஷ் ப்ரோ, நீங்க நடிச்ச சீரியல் நேம் இது, எந்த சேனல்? மகனா இந்த இதயத்தை திருடாதே ஒரு சீரியல், கலர்ஸ் தமிழ்ல. ஆமா, இப்பவும் ஓடுது. இப்போ எதுல ஓடுதுன்னா நைட்டு 11 மணிக்கு கலர்ஸ்ல ரீடெலிகாஸ்ட் ஆகுது. உங்களுக்கு அதை தாண்டி பார்க்கணும்னா ஜியோ சினிமாஸ்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். வில்லனு கூட நான் ஒரு கையாள் மாதிரி வருவேன். ஓகே, கிரிக்கெட் இன்ஸ்டன்ஸ் அண்ணா லாஸ்ட் குமரி தமிழ்ல பெருமையா சொன்ன யூடியூபர் நேம் என்ன? இல்ல, குமரி தமிழ் மருத்துவன். அவருக்கு வீடியோ போட்டுருவோம் மருத்துவன். ஆமா, அந்த அண்ணனுக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லி விடுவோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாத நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. நம்ம பேசிய ஸ்லாங் வந்து பழமையான தமிழன் உள்ளதை வித் எக்ஸாம்பிளோட சொல்லி நிறைய பேர் வாயடைச்ச அண்ணன் குமரி தமிழ் மருத்துவன் அவர்களுக்கு நன்றிகளும் இந்த வணக்கத்தையும். ஒருத்தன் கேட்டிருக்கேன், ஜெனி சுரேஷ் 2424 கொஸ்டின் இப்போ ஞாபகம் வரல, வரும்போது கேட்க நீ இப்ப கேளு, என்னங்க நீங்க வரும்போது கேளு, நாங்க ஆன்சர் செய்வோம். ஜியோனா லவ் 2019 ஜியோனா 4 சகுந்தலா ஃபேன். சகுவோட அடி வலிக்குமா ப்ரோ? அது நாங்க தான் சொல்லணும். இல்ல உண்மையாவே அடிக்க எனக்கே தெரியும், எனக்கே தெரியும். இவனுக்கு க்ளோஸ் வரீங்க. இல்ல என் பிளட் எல்லாம் கிளாட் ஆயிருந்தது. நான் அவனுக்கு வாங்கிருக்கேன். இவனுக்கு குறுக்கெல்லாம் வந்து அந்த லவ் மேரேஜ் லவ் இல்ல, நம்ம குட்டிகளை லவ் மாட்டோம் இல்ல, லவ் லெட்டர். அந்த வீடியோக்கு எனக்கு பிளட் கிளாட் ஆயிருக்கு. லவ் லெட்டர்ல அவனுக்கு எடுத்து இன்னைக்கு என்ன வீடியோல எனக்கு 5 இடம் பொத்து இருக்கு. நீ வீட்ல போய் குளிச்சு சோப்பு தேய்ச்சமோ காந்தம் தடவி போடிய குறுக்கெல்லாம் எனக்கு கடந்து தடவி கடு ஒளிஞ்சு போடிய வீடியோ எல்லாத்துலயும் அடி ஒரிஜினல் தான். நீங்க நம்புங்க. இல்ல நம்ம உண்மையாவே நான் ஒரிஜினல்
அந்த டைம்ல ஆக்ஷன் சொன்னா ஒரு ஒரு ஆமா. நீங்க திரும்ப எவனா தடவுனா விட மாட்டான். ஆமா அடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு அடி வந்தாதான் ஒரிஜினல் ஆக்டிங் வீடியோ நல்லா போகும். நல்லா போகும். சரியா? ஓகே, ஜோபல் ஹெமிலாத் ஃபோர்னன் அண்ணா, நீங்க முளமூர் ஸ்கூல்ல எந்த பேட்ச்? அதெல்லாம் வரமா வச்சுட்டு இருக்குமா? இவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க 2012 நினைக்கிறேன். 2 வயசு தானே இளையது. மூத்தது என்னோட 2010 10. 2010. நீ அவனோட இளையது. நான் 2014 தான் முடிச்சேன். 2010 அப்படியா? ஓகே, 2010. 14 தானே? என்னதோ தெரியாது. அப்புறம் சொல்லணும் அது பேச்சு. நான் 2010 முடிச்சேன். 2010 முடிச்சேன். 2000 முடிச்சாச்சு. அப்ப இப்போ அவருக்கு 57 வயசு. இது கட் பண்ணு. அண்ணா, உங்க வீடு சும்மா இல்ல. இல்ல கேக்க தெரியாதண்ணா. 39. 39. ஓகே. டேவிட்சன் சுபாஷ் கண்ணன் அண்ணா, மேரேஜ் வீடியோ போடுவீங்களா? டெஃபினெட்லி. நாங்க vlog பண்ணலாம். ஒரு vlog பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு ஒரு நிறைய இருக்கு. அது அப்ப பாப்போம். கோப்ரோ உசாரா கிட்ட சொல்லியும் அது கேட்டருக்கு ஒருத்தன்ட்ட அவன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். இல்லைன்னா அவனை கண்டிப்பா எப்படியாவது vlog போட்டுரும். அடுத்து வேற ஒண்ணு உண்டு இல்ல, அதுக்கு ஒத்துருவானா? அதுக்கு இவனா சரி பண்ற இல்ல, மாட்டான். ரெடியாகும். உடைக்கான நமக்கா கேட்க ஆள் உண்டு. ஓகே. எம் சூர்யா கிருஷ்ணன் 312, உங்க செட்லயே நடந்த சூப்பர் விஷயம் கஷ்டப்பட்ட விஷயங்களை சொல்லுங்க. அப்படி நமக்கு காமனா கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டா அந்த வீடியோ எடுத்துட்டு அது ஃபார்மேட் காட்டாம ரொம்ப ஆமா நல்ல சங்கடமா இருந்து எங்களுக்கு. ஏன்னா ஏன் என்னத்தை அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் அடிக்கடி பிராங்க் கால் பண்ணுவேன் தெரியுமா? அந்த போன வாரம் தான் ஒரு பிராங்க் போட. அப்ப நினைச்சேன் பாத்திரத்துல சோறு போட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை பிராலி சும்மா இல்ல பிராங்க் பண்ணாரு அப்படி ஒன்னா இல்ல மக்கா, உண்மையா மக்கா நீ வான்னு சொன்ன தான் எனக்கு உண்மையாவே கஷ்டமா இருந்து சந்தோஷப்படிய மாதிரி. இப்ப ஃபுல்லா டெய்லி சந்தோஷமா நான் மணிக்கூர் கணக்கா இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு சிம்பிள் அது ஃபார்மேட்னு சொல்லும் எப்படி இருக்கும். இது தட்டு நிறைய சோறு வச்சுட்டு தின்னோடான்னு கை கட்டுனது வாய்க்கத்த அப்படி இல்ல, உறங்கி கிடந்தவனை எழுப்பி பிள்ளை சோறு தின்னு உறங்கு. இதுக்கு நான் சொன்னது எவ்வளவு பரவாயில்ல. இதுதான். ஓகே. அஸ்வின் பாஸ்கரன், ஹாய் நண்பா, நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற வீடியோ 15 மினிட்ஸ் வராது மாதிரி பண்ண இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபாரின் ரிட்டர்ன் வீடியோ பண்ணுங்க நண்பா. அதில் கொஞ்சம் என்னன்னா எங்களுக்கு பண்ணலாம். ஆனால் என்ன எங்களுக்கு உங்களுக்கே அடுத்து போர் அடிச்சு பஞ்சம். ஆமாக்கா, என்னன்னா நாங்க மெயினா எல்லா கிளிப்லயுமே ஏதாவது ஒரு காமெடி வைப்போம். ஆனா 15 மினிட்ல நம்ம அந்த அளவுக்கு காமெடி எடுத்துட்டே போக முடியாது. கொஞ்சம் சீன் அப்படி நார்மலா சள்ளத்தனமா தான் போவோம். அப்படின்னா பண்ணலாம். அதனால அவ்வளவு நல்ல இருக்காது. பண்ணலாம். அதுக்குன்னு மெனவு நாங்க இருந்து எழுதி பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா எங்க சைடுல நிறைய நேரம் போட்டு அடி நிறைய வாங்கணும். அடி நிறைய கிடைக்கும். ஓகே. ஸ்ருதி மிஸ்டர் கொட்டு அண்ணன், do you have lover? if yes means can you say her name or nickname? அது நிக்நேம் அப்படி கிடையாது. உனக்கு பேர் தெரியுமா? உங்க பேரு நான் ஐடியா எல்லாம் தெரியும், என்ன ஆளுங்கன்னு தெரியும். எஸ் மக்கா நிக்நேம் எல்லாம் கிடையாது. நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லிராத. நான் சொல்ல மாட்டேன். நிக்நேம் ஒண்ணும் கிடையாது மக்கா. அவ என்ன நான் புறோ சொல்லி அத இல்ல நிக்நேம் ஒண்ணு இல்ல. சரி அப்ப இதுல ஒண்ணு வை. அம்மு கோப்பு போறே. அம்மு எல்லாம் அம்மு சரி மகா ஸ்கிப். அடுத்த கேள்வி. சாரி. அனிஷா அனித், நான் குவைத்ல இருந்து பாக்குறேன் தம்பிஸ். எல்லா கஷ்டம் மறந்து சிரிப்பேன். நான் உங்க வீடியோ பிளிங்க் ஆனதும் டீ கப்போட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாப்பேன். சம்பளம் கொஞ்சம் போட்டு விடுங்க. உங்க வீடியோ பிளிங்க் நோட்டிபிகேஷன் போறோம்னா டீ கப் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து வீடியோ பாப்பாங்க. ஓ சரி. தேங்க்யூ அனிஷா அக்காளுக்கு தேங்க்யூ. அக்காளை ரொம்ப நன்றி. கவிதை பிரசாந்த் அம்மு ப்ரோ, உங்களுக்கு ஒரு கவிதை எழுதி போட்டிருந்தேன், இல்ல எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. அது இந்த செல்வன் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்தாருன்னு தோணுது. வேற ஒரு ஆள் கவிதை எழுதி போட்டிருந்தாருல, நம்மள வச்சு அத என்ன பாக்கலையா? நீதான் இவர் தான் அக்செப்ட் பண்ணி ஐடில போட்டிருந்தாரு. கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டது நீதான். நல்லா இருந்துல்ல? நல்லா இருந்து நம்ம ஸ்டோரியும் போட்டோம். ஆமா வாழ்த்தி போட்டோம். ஆமா. நம்ம கன்னியாகுமரியில நம்ம வீடியோ பண்ணியல, நம்மளுக்கு ஒரு கவிதை வருது. ஆமா, நம்ம தலைக்கணம் இல்லாம பண்ணி. அதான் ஆமா தலைக்கணம் இல்லாத தன்னகர் இல்லாத அப்படி இப்படி வள்ளலெல்லாம் போட்டிருந்தியா? வள்ளல. நன்றி. ஓகே, நல்லா இருந்து சூப்பரா இருந்து. அது என்னன்னா நாங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படி இருக்கியாவ. எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா அது பொருந்தும். ஓகே. ஷாரா அஸ்வி, ப்ளூபர்ஸ் எப்போ போடுவீங்க? நாங்க எடுக்கதே ப்ளூபர்ஸ் எல்லாமே ப்ளூபர்ஸ் தான். ஆனா எடிட் பண்ணக்கு நேரம் இல்லாதனால வெளியில வரல. இல்லனா டெய்லி வாரத்து இனி போடலாம் தான். ஒரு வீடியோ தான் இவ்வளவு. என்ன ஒரு ஆள் கேட்டிருக்கு, சாந்தினி அஜித் 8904, do you have difference of opinion while shooting and do you fight with each other? நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம் இல்ல, அதை கேட்டுட்டு ஒருத்தன் எவனாவது அடி வைப்பீங்களா? இல்ல அப்படி பண்ண பாதுன்னலாம். எது கரெக்டா சிரிப்பா இருக்குமோ அதை எடுத்துக்கிடும். அவ்வளவுதான். இல்ல இப்ப அப்படி அடி வச்சா ஜீவிச்சு உட்காந்து இல்ல மக்கா, ஒரு டேக்கு போவோம். இப்ப நானே கொஞ்சம் சல்லதனமா பண்ணி வச்சு அவன் மார்சல் வந்து இல்ல மக்கா கொஞ்சம் கூட ஒன்றை எதிர்பார்க்கி அப்படின்னு அப்படி சின்னதான் நமக்கு நம்ம முக்கியம் தான் பண்ணியோம் நமக்கு பண்ண தோணும். இன்னைக்கும் அதே போலதான்
நான் பண்ணிட்டு இருக்கேன் சரி நான் ஆண்டோக்கு எத்தனை வாட்டி ஆமா ஆண்டோக்கு நிறைய வாட்டி அவனுக்கு என்னன்னா நிறைய நாள் ஆச்சு வீடியோ எங்களோட போட்டு அவனுக்கு வரல அந்த டச் விட்டு இடையில கல்யாணம் முடிஞ்சு அதனால போயிருந்தான். திடீர்னு அவன் யாரு எங்க முடிஞ்சு வேண்டாம் கட்டணம் பையில வாழ்க்கை தீக்காதுங்க. பெண்ணும் கிடைச்சா ஒண்ணும் கிடைச்சா கல்யாணம் முடிஞ்சு போய் கல்யாணம் முடிஞ்சு. இந்த கனவு பலிக்குமா கிடைக்குமா? அதனால அது எல்லாம் நடக்கதான் மகா. நாங்க அதை எப்பவுமே நெகட்டிவ் இந்த செல்வான எனக்கு தெரியாத விஷயம் செல்வானு தெரியும். எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒரு இது இருக்கு. அதை செல்லும் போது நம்ம அதை கத்துக்கிட்டு தான் செய்யணுமே தவிர ஏதாவது நீ என்ன பெரிய மத்தவனா நீ சொல்லலாம் கேட்கணுமா தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க. வந்ததே கிடையாது, இனி வரவும் முடியாது. வாய்ப்பே இல்லை அப்படி. ஓகே விக்னேஷ் விக்கி 5264 மார்ஷல் அண்ணா பழைய மாதிரி டப்பிங் வீடியோஸ் எல்லாம் போடலையே அது வேண்டாம் எங்களுக்கு. இப்போ இது நல்லா போயிட்டு இருக்கு, அது கொண்டு அது வேண்டாம். இப்ப இது அது போச்சுன்னா எங்களுக்கு இது போகாது. ஆ. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால இதே போட்டு போ கொஞ்ச நாளைக்கு. அண்ணா கேட்டிருக்கு லக்ஷ்மி சுபா ரேஷன் கடை வீடியோல ஒரு வெள்ளையன் வந்தான்ல அவன் எங்க? இவன் எங்க வந்தான்? நான் உண்டு இவன் தான் அந்த யார் மறக்காததுக்கு நன்றி. சர்ஜன் யாருங்க? நான் வேலைக்கு போயிருந்தேன் சீசன் எனக்கு வேலை. நான் இப்ப மறுபடியும் ஃப்ரீ ஆயிட்டேன். சென்னை இல்லையா போய் இந்த வேலை இல்லை சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். அது ஒரு பொண்ணு பார்க்க போனது கல்யாணம் போயிட்டு வந்து கல்யாணம் முடிச்சிட்டு வந்தான் அப்படி. ஒரு பொண்ணை பார்க்க போனேன் வேண்டாம் ஒரு பாத்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரியில பொண்ணு சென்னையில திரும்ப வந்துட்டான். மாறி போட்டுட்டு வந்துட்டு சொல்லு அவங்களுக்கு கல்யாணம் அது எப்படி நம்ம தான் என்ன சொல்லி முடிஞ்ச அவ்வளோ மார்ஷல் அண்ணா உங்களுக்கு வேண்டாம் எது இருக்கு இல்ல உங்களுக்கு மார்ஷல் அண்ணா உங்களுக்கு எப்ப கல்யாணம்? ஒரு 5-6 மாசத்துல இருக்கும் டெஃபினெட்லி. ஏப்ரல் மே ஜூன் 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 ஜூலை அது போல் போகல சீக்கிரம். ஓகே கிருபா W7 கட்சி வெக்கலங்கள் அண்ணா என்ன வெளிநாடு வேண்டாம் வாழ்க்கை வெளிநாடு வேண்டாம்னு சொல்லி இங்க கிடைக்கும். வெளிநாடு வீடியோ வரேனா எங்க கபில எல்லாம் வருவாய். ஓகே அது நல்ல கேள்வி இருக்கு. ஜேம்ஸ் 3331 சுபாஷ் கண்ணன் நடித்த லகரம் படத்தில் எவ்வளவு சம்பளம்? சான்ஸ் கிட்டனா மாதிரி படத்துல கிடைச்சா சம்பளம் தருவாங்க. சத்தியமா ₹1 கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. அதுல வந்து பெருசா ஒண்ணுமே கிடையாது. டிராவல்லே சாப்பாடு பார்ப்பாங்க. சீரியலுக்கு ஏன் எல்லாரும் விரும்பி போறதுன்னா சீரியல்ல சம்பளம் கிடைக்கும். சரியா? நீங்க ஒரு நாள் கம்பெனி ஆர்டிஸ்டா போனாலும் சரி நார்மல் ஜூனியர் ஆர்டிஸ்டா போனாலும் சரி சம்பளம் வரும். சரி ஆனா என்ன ரெகுலரா இருக்காது. அவ்வளவுதான். சினிமாவில் நடிச்சா சம்பளம் கிடைக்கும். மோகன் தெரிஞ்சவனே சம்பளம் கிடைச்சது இல்லை. யூடியூப் தாண்டே பெஸ்ட். ஓகே திரும்ப ஜேம்ஸ் அண்ணன் கேட்டிருக்கேன். உங்க வெகலங்கள் பார்ட்னர் லாலு இப்பொழுது என்ன பண்றாரு? நான் சொன்னேன் இல்ல லாலுக்கு வருவேன் அடுத்த மாசம் ஏதோ லீவு வரேன்னு சொன்னா வந்தா கண்டிப்பா கூட நாங்க வீடியோ போடுவோம் டெஃபினெட்லி. அஜிதா கௌதம் அண்ணா ஸ்கூல்ல உங்களுக்கு ஃபேவரட் டீச்சர் சொல்லியாச்சு. அஜய் விளாக்ஸ் ப்ரோ எப்போல இருந்து வீடியோ போட தொடங்கினீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்கள் கடந்த கால வீடியோவின் அனுபவங்களை பேடு கமெண்ட் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இல்ல அது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்ல. ஓகே உங்க கொஸ்டின் வாசிருக்கோம், நீங்க டைம் எடுத்து கேட்டதுக்கு வேண்டி வாசிருக்கோம். தேங்க்யூ. அண்ணா வந்திருக்கு ராஜு அண்ணா. ஆண்டனி இப்போ வீடியோல வரல என்ன ஆச்சு? ஆண்டனி தனி நீ போடியதா? நீ யார்ட்ட சொல்லி இதெல்லாம் போடுறது? நீ யார்ட்ட சொல்லி போடுறது? ஃபேக் ஐடி வந்தது மொத்தம் 2 வருஷம். அது 10 வீடியோ அந்த பேர் படி ராஜுவா? ராஜு பார்க்கலாம். பாப்போம் எவன் பாக்கணும் எனக்கு. யூனியன் ஃபேன் செட் இருக்கா நாளைக்கு? கொஞ்சம் வெள்ளையா இருந்த உடனே பெயிண்டிங் வேலையும் பாலிஷ் வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 மாசமா 5 ஒரு 2 மாசமா வேலை மகா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 மாசமா அந்த சீசன் போயிட்டே இருந்தது. அதனால நான் வரல. நான் இப்ப திரும்ப வந்துட்டேன். இதுல தானே இருக்கேன் நொங்கு வண்டி உருட்டுன்னு சொல்லி. நொங்கு வண்டி உருட்டுல நீ சாயங்காலம் அந்த பையனை கூட்டிட்டு போய் இது மொபைல வாங்கி மகா இன்னொரு क्वेश्चन இருக்கு அது கேட்கவா? சொல்லு. ஓகே போட்டா. VMI official 420 அதுலயே இருக்கு. அவனு பேர்ல இருக்கு. இந்த தீவிரவாதி சுபாஷ் கண்ணன் பத்தி வீடியோ போடுங்க. அடுத்த ஐடி நண்பர்களே தொடங்குங்க. மகா இது என்னன்னா திரும்ப டேக் பண்ணியோம். என்ன ஆச்சுன்னா எல்லாம் கொடுத்துட்டு வந்து இருந்தோம். எங்களை பாட்டுக்கு உளறிட்டே இருந்தோம் மணிக்கூர் கணக்காட்டு. பார்த்தா ஒண்ணு நிறைய பேர் எல்லாரும் நீ கொஸ்டின் கேட்ட எல்லாருக்குமே ரிப்ளை ஆன்சர் கொடுத்தோம். ஆனா அங்க போய் பார்த்த பிறகு தெரியுது 1/2 மணிக்கூர் தாண்டி போயிருக்கு இந்த வீடியோ. 1/2 மணிக்கூரோட ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளது ரெக்கார்ட் ஆயிட்டு இல்ல. ஏன்னா எங்களுக்கு கேமராமேன் தனியா கிடையாது. அதுக்கு பாட்டுக்கு நிக்குது. அதுக்கு யாரு சம்பளம் கொடுக்குது பாவம்.
யாரு பத்த பிள்ளையோ. சரி, அப்போ நாங்க நிறைய பேருக்கு சிலப்போ சங்கடம் இருக்கும், நாங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு. எல்லாருக்குமே நாங்க ஆன்சர் பண்ணியிருந்தோம், பட் எடுக்க முடியாது, எல்லாருக்குமே நல்ல டைம் ஆகிட்டு. அது வந்து இன்னும் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ணியது வரைக்கும். சரி மக்களே, எல்லாருக்குமே ஐடி இருக்கு தனித்தனியாட்டு. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, மற்ற யூடியூப்லயும் சரி. இதெல்லாம் அந்த வீடியோல சொன்னோம். சுபாஷ் கண்ணன், ஆமா நேரமே சொன்னோம், அது ரெக்கார்ட் ஆகல திரும்ப. என் இன்ஸ்டாடி குமரி தமிழ் எஸ்கே கொட்டு. மிஸ்டர் கோட்டு யூடியூப்லயும் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. செல்வன் செல்வன் 4947. மார்ஷல் மார்க், ஜெகதீஷ் ஜெஜே, ஆண்டோ ஆண்டனி 24. மக்களே எல்லா என்னென்ன வீடியோ நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு சப்ஸ்கிரைபும் ஃபாலோஸும் அப்படி வந்துன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு இனி வீடியோ போடுறதுக்கு. அதனால ரொம்ப நன்றி எங்களை வீடியோ பார்த்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி. கொலாப்ல போடுனால எல்லாம் கரெக்டா. ஆமா, தனியா ஏதாவது ஒரு சேனல் இருந்து நம்ம தொடர்ந்து போட்டு அது அனுப்பி இருந்தான். தயவு செஞ்சு யூடியூப்ல போடுற வீடியோ வந்து ஏதாவது ஒரு இதுல மட்டும் போடுங்க. இப்போ ஒண்ணுலதான் போடியா, நான் ஒண்ணு போட்டா அவன் இன்னொன்னு போட்டுட்டு இருக்கியா. இல்ல எல்லாம் சேர்த்து ஒண்ணுல போட்டாதான் இன்னி சேனல் தொடங்கி அது அப்படின்னா தனி சேனல், இன்னி சேனல் தொடங்கி அது பெரிய பாடு நம்ம. சரி மக்களை, 2024 எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை நீங்க 2025ல டபுள் மடங்காட்டு, அதுக்கு ட்ரிபிள் மடங்கு ஃபோர்த் நம்ம அதுக்கான வீடியோ நாங்க தருவோம். நீங்க சப்போர்ட் பண்ணதை பொறுத்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வீடியோ போடணும், மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. ஜெகதீஷோட பிளமின் இருக்கீங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 2 வீடியோ வந்தாச்சு சொல்லுவா படம். இனி எல்லா வீடியோ ஆமா ஃபாலோ இவருக்கு தான் பெரிய சப்போர்ட் ஆனா. சரி மக்களை, கரையா இவரு வரவுக்கு முன்னே அவனே கதையை தனியா எடுத்தாலே அது செமகிட்டான். ஆனா அவன அது எப்படி எடுக்குன்னே தெரியல. அவனை சும்மா விட்டுட்டு வீடியோ எடுத்தான். இந்த வீடியோல வாரம் தெரியும். வடிவேலு ஒரு படத்துல 6 மணிக்கு பிறகு அந்த தீபாராதனை 6 மணிக்கு முன்ன அம்மைக்கு, அதுக்கப்புறம் கதவை ஒரு நாள் ஞாபகம் மார்ஷல் வீட்டுல நான் நின்றுட்டு இருந்தேன். வந்துட்டு எப்படி மக்கா எப்படி என்ன என்ன அப்ப ஒண்ணு மார்ஷல் சொன்னா, மக பேசாத உள்ள போயிருக்கு. வீரன் போயிட்டா வீரன் தன்னை புளுத்தி என்று உணர்ந்த தருணம் அது. மக்களே, அப்போ எல்லாருக்கும் டாடா பை பை. மார்ஷல் கடலை இருக்க நேரம் ஆச்சு. காதல் செய்ய மாயம். இதுங்க ரெக்கார்டாச்சா பாப்போம். Well, that's it for today. Any other question? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றம்.